மனிதனுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இதுதான் சரின்னு சொல்லி பல இடங்கள்ல அவங்க டிராவல் பண்றதுனாலதான் பல தோல்விகளை சந்திக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே உளவியல் ஆலோசனை வழிகாட்டுதல் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை மினிமம் எடுத்துக்கணும்னு நாங்க சொல்றோம். நம்ம நினைச்சது சரியா தப்பா அப்படின்னு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம பல தடைகளையும் பல சிக்கல்களையும் சிக்காம இருக்க முடியும். ஏன் நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? என்னைக்காவது நிறைய பேர்த்த பாக்குறோம், ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் ஒரு தனி மரியாதை கிடைக்குது. ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போனா கூட தனி வழி பொது வழி. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் ஏன் தனியா ஒரு மரியாதை கிடைக்குது? ஏன் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கல? நம்மளும் படிச்சிருக்கேன். கல்யாண வீட்டுக்கே போறோம், ஒரு குறிப்பிட்ட கேங் மட்டும் பேசுவாங்க. நம்ம போய் என்ட்ரான்னு நம்மள பக்கத்துக்கே வச்சுக்க மாட்டாங்க. சிந்திச்சிருக்கமா? ஏன்னா நம்மளோட பேச்சே நம்மளுக்கு தடையா இருக்கும். பல இடங்கள்ல நம்மளுக்கு பேச தெரியாம எதையோ ஒண்ணு பேசிடுவோம். அந்த இடத்துல இருந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அதனால நம்மளோட பேசுறதையும் நம்மளோட சிந்தனையும் நம்மளோட செயலையும் முறைப்படுத்துறப்பதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அப்ப இது 3 மாசத்துக்கு ஒருக்கா எடுத்தாதான் நல்லா இருக்குமா அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயற்கை சூழலும் கூட பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா மாறி மாறி வேலை செய்யும். வெயில் காலம், காற்று, மழை, குளிர். ஆனா மனிதன் எந்த வளர்ச்சிக்குமே தன்னை எடுத்துக்கிறது இல்லை. ஆனா படிச்சா கேட்டா அறிவு வரும்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படிதான் உருவாக்கப்பட்டதுதான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. அவங்களை எப்படியாவது செயல்படுத்த வைக்கணும், படிப்பறிவே இல்லாத காலத்துல இவங்களை இயக்க வைக்கணுங்கிறதுக்காக உன்னை காமிச்சு காமிச்சு நீங்க வாங்க இது கிடைக்கும் காமிச்சு கொடுத்ததுனால போனதுதான் மோட்டிவேஷன். இன்னைக்கு வரைக்கும் அதான் ஃபாலோ பண்றோம். மோட்டிவேஷனை கேட்டு நம்ம என்னைக்காவது ஒன்னுல ஜெயிச்சிருக்கிறோமா? கிடையாது. ஆக்டிவேஷனுக்கு தான் வேணும். ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்சி ஆகிறதுக்கு ஆக்டிவேஷன் வேணும். அந்த ஆக்டிவேஷன் எப்படி உருவாக்க முடியும்னா அறிவு ரீதியில. அந்த அறிவை அறிவியல் ரீதியில அறிவு ரீதியா பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பல இடங்கள்ல போய் நம்மளே நம்ம சிக்கிக்குவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை நீங்க இனிமே நீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க முன்னேற்றிட்டே வரணும். இது வரைக்கும் எப்படி டியூட்டிக்கு போய் சமூகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு உழைச்சிட்டீங்க, இனிமேல் உங்களுக்காக உழைக்க போறீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக உழைக்க போறீங்க. உங்க குடும்ப நபர்களுக்காக உழைக்க போறீங்க. 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மற்றவங்க 4 பேர்த்துக்காக வேலை செய்யறத நிறுத்திடணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்ப அந்த 4 பேர் எதுவுமே உங்களுக்கு செய்யலை, கண்டிப்பா செய்யவும் மாட்டாங்க. நீங்க உங்க கையில காசு இருந்தா மட்டும்தான் 4 பேர் வருவாங்க. அப்ப 4 பேர் நினைக்கிறது, நீங்க நல்லா இருந்தாலும் அந்த 4 பேர் 4 தான் பேசுவாங்க. நம்ம கீழே இறங்கினாலும் 4 பேர் 4 தான் பேசுவாங்க. அவங்க மைண்டுக்காக நம்ம வேலை செய்யறோமா, நம்ம வளர்ச்சிக்காக நம்ம வேலை செய்யறோமானா இன்னையிலிருந்து சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க முன்னேற்றுங்க. அப்ப இனிமேல் உங்க லைஃப் ஸ்டைல் பாருங்க. குழந்தை உங்களை பார்த்து குழந்தைங்க வந்துடும். என்னைக்குமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வச்சு குழந்தைங்க வரவே வராது. ஏன்னா இன்னைக்கும் பாக்குறோம், எங்க அம்மா அப்பா எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க அது சொல்லி கொடுத்தாங்கன்னு பேரண்ட் சொல்றாங்க. நான் இதெல்லாம் சொல்லிதான் வளர்த்தினேன், ஏன் எங்க குழந்தை இப்படி இப்படி இருக்கு? 30 வயசுல கேட்கிறாங்க, 30 வயசு ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்கான், ஏன் எதுவுமே செய்ய தெரியல, நான் இத்தனை சொல்லி கொடுத்தது வேஸ்டா, இத்தனை செஞ்சு கொடுத்தது வேஸ்டாங்கிறாங்க. அப்ப சொல்லி கொடுப்பது வேறு, பார்த்து பழகுவது வேறு, அவங்க மைண்ட்ல லோடு ஏற்றுறது வேறு. அவங்க அறிவு பதிவுல எதை எப்படி லோடு ஏற்றி வச்சுக்கிட்டாங்களோ அதன்படிதான் செயல்படுத்துவாங்க. நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக உங்களை பத்தி சொல்ல மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க குழந்தைகளுக்கு தெரியுமா? எந்த குழந்தைகளாவது சொல்லுவாங்களா எங்க அப்பா கஷ்டப்பட்டுச்சுன்னா? +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வராங்க. அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்த்துனேன். பெத்தாங்கல்ல, செய்யணுமல்ல மேடம், இதெல்லாம் செஞ்சுதானே கொடுக்கணும், கடமை தானே. அப்போ இந்த மாதிரி எண்ணம் சிந்தனை அந்த குழந்தைக்கு எப்படி வந்துச்சுன்னா, மீடியா தான் உங்க குழந்தைகளை வளர்த்தது, நீங்க வளர்த்தவே இல்லை. அப்போ அந்த குழந்தைகளை முறைப்படுத்தவும் வழிப்படுத்தவும் தான் நாங்க அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி முரண்பாடுகளான பேசக்கூடிய குழந்தைகள், அப்ப அந்த குழந்தைக்கு எங்கிருந்து சார் அந்த அறிவு வந்தது? அப்போ இதைத்தான் சொல்றோம், நாங்க அறிவே மனம்னு சொல்றோம். அறிவு தான் ஒரு மனுஷனை இயக்குது, அந்த அறிவு தான் உடம்பையே இயக்குது.
ஒருத்தர் பாருங்க எப்பவுமே முரண்பாடாவே பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் என்டர்டைன்மெண்டாவே பேசுவாங்க, ஒருத்தர் நக்கல் பண்ணியே பேசுவாங்க, மற்றவங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம நக்கல் பண்ணியே பேசுவாங்க. எப்பவுமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க நிறைய கவலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். தன்னோட பிரச்சனைகளை மறைக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நான் சொல்றேன், 40 வயசு இருக்கும் அவருக்கு. எப்பவுமே சிரிச்சு பேசுவாரு, எந்த சூழல்னாலும் வர்றவங்களையெல்லாம் சிரிக்க வைப்பாரு. ஒரு நாள் என்னை பார்த்துட்டு அழுகுறாரு. ஏன் சார் அழுகுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல மேடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, என் ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையை சொல்ல விரும்பலை, இவ்வளவு மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு. சார் இத்தனை வருஷம் நாங்க இங்கதான் இருக்கோம், ஏன் அதை டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் சாதாரண மேடம் அப்படின்னு அடுத்த செகண்ட் சிரிக்கிறாரு. இந்த அமுக்கப்பட்ட உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான் ஒரு மனுஷனுக்கு தீர்க்க முடியாத நோயா மாறுது. இது எப்போ அவருக்கு திரும்ப பிரச்சனையா வருதுன்னா ஸ்ட்ரோக்கா ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்ட்ரோக்கா ஃபார்ம் ஆயிட்டு ஒரு 2 வருஷம் அவருக்கு பேச்சே வரலை, வெறும் காத்து மட்டும்தான் வரும். ஏன்னா அவர் எல்லாத்துலயுமே ஸ்பீடு, வேக வேகமா செய்வார், சீக்கிரம் 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 எதை செஞ்சாலும் சீக்கிரம் செஞ்சிடணும். அதே மாதிரி தன் குழந்தைகளும் செய்யணும்னு நினைப்பாரு, குழந்தைங்க ஒத்துழைக்காது. வீட்டுல இருக்கிறவங்க செய்யணும்னு நினைப்பாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. நான் பிரில்லியண்டா இருக்கேன், ஏன் அவங்க அப்படி இல்லை? அப்ப இந்த முரண்பாடுகள் தான் நம்ம சமநிலையில தான் பார்க்கணும். ஒருத்தருக்கு குளிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, உடம்பு சரியில்லை, சளி இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் அப்பெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா அவங்களை டெய்லி குளினா என்ன ஆகும், பீசிங் தான் வரும். அப்போ ஒவ்வொருத்தர் சூழல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், என்ன பதிவுகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அதை நம்ம தெரியாம எந்த சூழல் இருக்காங்கன்னு தெரியாம நம்ம பேசுறது பல நேரங்கள்ல பலருக்கு சிக்கலா மாறிடும், நம்மளுக்கே அது குற்ற உணர்வா கூட மாறிடும்.